ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கேவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையிலான போட்டியில் ஒரு செம்ம மாசான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு இந்த ஐபிஎல் சீசனுடைய முதல் அணியாக குவாலிஃபயர் விளையாடுறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்கன்னே சொல்ல முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் பேட்டிங்கை தொடங்கினாங்க. இந்த போட்டியில் கேன் வில்லியம்சன் கேப்டன்ஷிப் பண்ணல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான் கேப்டன்ஷிப் பண்ணார். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வார்னர் 57 ரன்கள் அடிச்சிருந்தாரு. பேஸ்டோ ரன்கள் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டாக இருந்தார். மனிஷ் பாண்டி 83 ரன்கள் அடிச்சு அட்டகாசப்படுத்தியிருந்தாரு. 3 6யும் 7 4யும் அடிச்சிருந்தாரு. விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் 26 ரன்கள் அடிச்சிருந்தாரு. யூசப் பதான் ஒரு 5 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. 176 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற கூட தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் களமிறங்கினாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டூப்ளசஸ் ஒரே ரன்களில் வெளியேறி இருந்தார். இது பார்த்தீங்கன்னாக்கா கடும் பிரஷரை ஏற்றுச்சு. அதுக்கப்புறமா சுரேஷ் ரெய்னா பொறுப்பான ஆட்டத்தை விளையாடி 38 ரன்களை அடிச்சிருந்தாரு. இந்த சீசன்ல ஃபார்முக்கே வராத வாட்சன் அவர்கள் 53 பால்ல 96 ரன்கள் அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 6யும் 9 4யும் அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 ரன்ல செஞ்சுரி மிஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 51 ஐடி 21 ரன்கள் அடிச்சிருந்தாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கேதா ஜாதவ் 11 ரன்கள் அடிச்சு இந்த போட்டியை வெற்றிகரமாக 19.5 பால்ல முடிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த போட்டியோட சுவாரஸ்யம் என்னன்னாக்கா இந்த போட்டியை லாஸ்ட் சீசன்ல விளையாடின எல்லா போட்டிகளையுமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை தோக்கடிச்சிருப்பாங்க. இந்த சீசன்ல விளையாடின ஒரு போட்டியில ரெய்னா அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பாரு. அந்த போட்டியில தோத்துருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனால் அகைன் தோனியோட கேப்டன்ஷிப் வந்தப்போ திருப்பியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோற்கடிக்கப்பட்டிருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐபிஎல் சீசனுடைய முதல் அணியாக அதாவது பிளே ஆஃப்ஸ் விளையாடுறதுக்கான தகுதியை பெற்றிருக்காங்கன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பிளே ஆஃப்ஸ் விளையாட போகிற முதல் அணியாக இருக்கிறதுக்கான அனைத்து தகுதிகளும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இப்போ வந்திருக்குன்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்னை அணிக்கு குவாலிஃபயர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் வருமானு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய மேட்ச் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.